ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக இயேசு என்ற இரட்சகர் அடிக்கப்பட்டார். பண்டிகைகளை குறித்தாவது மாதப்பிறப்பை குறித்தாவது எவனாகிலும் உங்களை குற்றப்படுத்தினால் குற்றப்படுத்தக்கூடாது என்று போல் சொல்கிறான். அவைகள் எல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கும். கூடார பண்டிகை குறித்து குற்றம் சொல்வான் என்றால் அவன் பவுலின் நிருபங்களையும் படிக்கவில்லை, பழைய ஏற்பாட்டையும் படிக்கவில்லை, புதிய ஏற்பாட்டையும் படிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் அவைகளை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவைகள் வருகிற காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. ஜஸ்டினும் அவருடைய கூட்டாளிகளும் ஆகிய 11 கள்ள ஊழியர்கள் சேர்ந்து கூடார பண்டிகையை நடத்தின கூத்தை நீங்கள் எல்லாரும் வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக அவங்க பேசின முக்கியமான கள்ள உபதேசத்தை குறித்து தான் இதில் விளக்கப்படுத்தி பேச போகிறோம். அது எவ்வளவு தவறானது, அது எவ்வளவு கேட்டுக்கு போகிற வாசலாக இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்க என்னென்ன கூத்து பண்ணாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது எலியாவை பற்றி பேசும்போது திடீர்னு ஏற்கனவே அந்த நாட்களில் மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்துச்சு. ஸோ அந்த நேரங்களில் இவங்க கூட்டத்தை வச்சு எலியாவை பற்றி பேசிக்கிட்டு தான் இருந்தார். மழை வந்துருச்சு. உடனே ஜஸ்டின் ஏதோ மழை வருவதாகன்னு கட்டளையிட்டு ஏதோ மழை வந்தது போல அதை இவர்களாக அதை பூதாகரமாக அதை பேசி வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டு வஞ்சிச்ச நிகழ்வை நம்ம பார்த்தோம். வேத வசனம் ஒரு வசனம் சொல்லுது, ஒரு செத்தையி நறுமண தைலத்தை முழுவதும் கெட்டு போக பண்ணுமா. ஆனால் இந்த இடத்துல 12 செத்தையை சேர்ந்துருக்குது. நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை எப்படியெல்லாம் வஞ்சிச்சு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சோ தெரியல. கர்த்தர் தான் அவங்களை என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணும். சரி, இந்த வீடியோக்களில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அவர் செய்த ஒரு முக்கியமான கள்ள உபதேசம். ஏற்கனவே நம்ம அவரை பற்றி ஜஸ்டினை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். எப்படி குரங்கு கையில் பூமாலை கிடச்சிச்சுன்னா அந்த பூமாலையினுடைய மதிப்பு தெரியாமல் அதை போட்டு பிச்சு எடுத்து நாரி தள்ளிருமோ, அதே போல் ஜஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக கள்ள உபதேசத்தை செய்கிறதுல கை தேர்ந்தவராகவே அவர் செயல்படுகிற நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக கள்ள உபதேசம் எப்படி கடவுளுடைய வார்த்தை ஒன்று இருக்கும், வித்தியாசமாக இவர் வேறு விதமாக போதிப்பார். அப்படித்தான் அந்த கூடார பண்டிகை குறித்து விமர்சனம் வந்தது. கூடார பண்டிகை பழைய ஏற்பாட்டு பண்டிகை இல்லை, அது யூதர்களுக்கு தேவன் கொடுத்த பண்டிகை, ஏன் அதை கிறிஸ்தவர்கள் கொண்டாடணும் அப்படின்னு கேள்வி வச்சப்ப இது அனாவசியமான கேள்வியா. இந்த கேள்வியை கேட்கிறவங்க பவுலையும் தெரியல, பவுலுடைய நிருபங்களையும் அவங்களுக்கு தெரியல. பவுல் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு கொலை செய்கிற புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை அவர் சுட்டி காட்டார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்ப பவுல் சொல்றாரு, கூடார பண்டிகையை கொண்டாடுகிற எங்களை குற்றப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பேசுறாரு. ஆக்சுவலா பவுல் இங்க என்ன சொல்ல வர்றாரு, அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் எல்லா பண்டிகையும் கொண்டாடிக்கிட்டு இருந்த மாதிரியும் யாரோ ஒரு கும்பல் இவங்களை குற்றப்படுத்தின மாதிரியும் குற்றப்படுத்தாதீங்கன்னு பவுல் ஏதோ சுட்டி காட்டுற மாதிரி இவர் பேசுறாரு. அப்படியே உல்டாவா பேசுறாரு. பவுலடிகள் பேசுனது வேற. ஆக்சுவலா என்னன்னா, கிறிஸ்தவர்கள் கொண்டாடல, இவங்க எந்த பண்டிகையும் கொண்டாடாம இருக்கிறத பார்த்து சில யூதர்கள் கிறிஸ்தவர்களை குற்றப்படுத்துறாங்க. இவங்க மாதப்பிறப்பை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க, ஓய்வு நாளை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க, விருத்த சேதனத்தை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குற்றப்படுத்துறாங்க. அதுக்குத்தான் இந்த கொலை செய் நிருபத்துல எழுதி கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் வரும் காரியங்களை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று, இதெல்லாம் கிறிஸ்துவை பற்றினது, இனிமே நம்ம அதெல்லாம் கடைபிடிக்க தேவையில்லை, ஒருவனை இதை வச்சு குற்றப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. யார? கடைபிடிக்காத நபர்களை பார்த்து சிலர் என்ன செய்யறாங்க, இவங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு குற்றப்படுத்துகிற நபர்களுக்காகத்தான் இங்க குற்றப்படுத்தாதுன்னு எழுதுறாரே ஒழிய, இவர் அப்படியே உல்டாவா திருப்பி போட்டு செய்யறது தப்பு, கூடார பண்டிகை நீங்க செய்வது தப்பு, வேதத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இப்படி இவங்களுக்கு விளக்கப்படுத்த அவசியமே இல்லை. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியங்கள், இதெல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று இவர்களுக்கே தெரியும். சரி, போகட்டும். நாம இந்த வீடியோவை எதுக்கு போடுறோம்னா, ஒரு சில புதிய விசுவாசிகள் கெட்டு போயிடக்கூடாது இவங்க மாதிரி உபதேசத்தை கேட்டு. ஸோ அவர்களை காப்பாற்றும்படி இந்த சரியான சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டியது இருக்குது. இல்லைன்னு தேவையில்லாம இவங்களை பற்றிலாம் வீடியோ போட வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை. சரி, பவுலடிகள் சொன்ன அந்த நிகழ்வை பாருங்க. மேலிருந்து அந்த அதிகாரத்தை முழுசா வாசிச்சாதான் இந்த எந்த தரப்புக்கு பவுல் இதை சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏறத்தாழ கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு ஆயிரக்கணக்கில் பெருகிட்டாங்க. பேதுருவினுடைய முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட்ட கூட்டமா வந்துருச்சு. இப்ப புதுசா யூதர்கள்ல இருந்து, ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள்.
எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள், மெஜாரிட்டியா இருக்கிறவங்க யூத ஜனங்கள். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோசையினுடைய பிரமாணத்தை கை கொண்டு கொண்டு வந்தவங்க. பவுலுடைய பிரசங்கம், பேதுருடைய பிரசங்கம், அப்போஸ்தலருடைய பிரசங்கம் எல்லாம் கேட்டு இனி அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த சட்டதிட்டங்களை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கிற சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவங்க. இப்ப யூதர்கள்ல இருந்து புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க இவங்களை பாக்குறாங்க. இப்ப இவங்களை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், விசுவாசிப்போம், அவரை பின்தொடருவோம். ஆனா மோசையினுடைய சட்டத்திட்டத்தை நம்ம கை கொள்ளுவோம், மாதப்பிறப்பு அனுசரிப்போம், ஓய்வு நாளை அனுசரிப்போம், விருத்த சேதனம் பண்ணிக்குவோம் இப்படின்னு இவங்க கிட்ட பிரச்சனை பண்றாங்க. இந்த பிரச்சனையை குறித்து நீங்க 1 கொரிந்தியர் புத்தகம், 2 கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்க முடியும். பவுல் அவங்க கிட்ட எவ்வளவு போராடி இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு நமக்கு தெரியும். கலாத்தியர் நிருபத்துல கூட பவுலடிகள் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் வழியாக நீதிமானாக விரும்புகிற ஒருவனும் நீதிமானாக முடியாது, கிறிஸ்துவனுடைய கிருபை நின்று விழுந்துருவீங்க அப்படிங்கிறாரு. யாராலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நீதிமானாக முடியாது, கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலியமாக தான் நம்ம நீதிமானாக முடியுங்கிறத அழுத்தமும் திருத்தமாக கலாத்தியருக்கு பவுல் சொல்லும்போது கூட தெளிவா சொல்றாரு. இந்த கொலோசேரி புத்தகத்துல என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 14வது வசனத்திலே வாசிக்கிறேன், கவனிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்ன பேசிக்கிட்டு வர்றாரு, நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசிக்கிட்டு வர்றாரு. நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் குலைத்து சிலுவையில எடுத்து ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தாராம். சொல்லிட்டு கீழே சொல்றாரு, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறதுனா ஏதோ இனிமே வரப்போற காரியத்துக்கு இல்ல. அந்த இடத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பவுலை எழுதும்போது ஏற்கனவே இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம்லாம் அதுக்கு முந்தி எழுதப்பட்டது. அப்ப வருகிற விஷயத்துக்கு இது நிழலா இருக்குதுப்பா. அதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அவரோடு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவரை அடையாளப்படுத்துவதற்கு தான் மாதப்பிறப்பு, போஜன பதார்த்த பலிகள், பண்டிகை நாட்கள், மாதப்பிறப்பு, ஓய்வு நாள், இது எல்லாமே கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அதனால இனி நமக்கு அவசியம் இல்லை, கிறிஸ்துவே வந்து விட்டார். கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் வந்தனால இனிமே நாம் வந்து போஜனத்தையோ பானத்தை குறித்தாவதோ பண்டிகை நாளையோ மாதப்பிறப்பையோ அல்லது விருத்த சேதனத்தையோ அல்லது ஓய்வு நாளையோ எதையுமே நம்ம கடைபிடிக்க தேவையில்லை. அப்படி கடைபிடிக்காதவர்களை குற்றப்படுத்தாதிருப்பீர்களாக என்று பேசுகிறார். புதுசாக வந்த யூதர்களுக்கு இதை குறித்து பேசுறார். இதெல்லாம் கடைபிடிக்க அவசியம் இல்லப்பா, இதெல்லாம் கிறிஸ்துவை பற்றினது, அது எல்லாத்தையுமே ஆண்டவர் சிலுவையில் அடிச்சு முடிச்சிட்டாருப்பா அப்படிங்கிறத அழகா தெளிவா பேசுறாரு. தொடர்ந்து பவுலடிகள் பேசும்போது பாருங்க என்ன சொல்றாருன்னு, 20வது வசனத்தில் அதே அதிகாரத்துல கீழே பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறது போல மனுஷருடைய கற்பனைகளின்படியேயும் போதனைகளின்படியேயும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், இதெல்லாம் கடைபிடிச்சுதான் ஆகணும், எங்களுக்கு பண்டிகை வேணும், மாதப்பிறப்பு வேணும், இதெல்லாம் சடங்கையெல்லாம் நாங்க நிறைவேற்றணும்னு ஏன் இன்னும் தொடாதே, ருசி பாராதே அப்படிங்கிற கட்டளைக்கு நீங்க உடன்படுகிறது என்ன? பவுல் கேட்கிறாரு. கீழே கடைசியா முடிக்கும் போது அவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது அப்படிங்கிறார். பிரயோஜனப்படாது. இப்படி நீங்க பண்டிகையை கொண்டாடுறதுனாலயோ விருத்த சேதனம் பண்ணிக்கிறதுனாலயோ அல்லது இந்த ஓய்வு நாள் கட்டளையை கடைபிடிக்கிறதுனாலயோ அல்லது போஜன பதார்த்தங்கள் மூலியமாக நம்ம நீதிமானாகணும், தொடாதே, ருசி பாராதே இப்படிங்கிற கட்டளையை நீங்க கை கொண்டு வாழ்றதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. இதெல்லாம் மாயமான தாழ்மையை தான் கொடுக்குமே ஒழிய எந்த பிரயோஜனத்தை இது உண்டாக்காதுன்னு பவுல் அழகா தெளிவா எழுதுறாரு. அப்ப இவ்வளவு தெளிவாக வேதம் நமக்கு சொல்லி இருக்கிற இந்த ஜஸ்டினும் அவரை சார்ந்தவர்களும் என்ன சொல்றாங்க, இந்த குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி வசனத்தை கண்ணா பின்னான்னு வியாக்கியானப்படுத்தி தங்களுக்கு சாதகமாக அந்த வசனத்தை வளைத்து மக்களை வஞ்சிக்கிறதுல ரொம்ப கைதேர்ந்த நபர்களாகவே இருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நபர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க.
தயவு செய்து வசனத்தை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம பார்க்கிறோம்ல, பெரையா பட்டணத்தில் உள்ள மக்கள் சுவிசேஷம் அவங்களுக்கு போய் சேருது. சேர்ந்த உடனே அவங்க என்ன செய்றாங்க? காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நாள்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து தெசலோனிக்கேயில், அதாவது தங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட அந்த ஊர்க்காரங்களை காட்டிலும் இவங்க நற்குணசாலிகளா மாறினாங்களாம். இன்னைக்கு நம்ம சரியா வசனத்தை ஆராய்ஞ்சு வாசிக்காதனால தான் இந்த கள்ள ஊழியர்கள்லாம் வித்தியாசமா மக்களை வஞ்சிக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிங்க. வாசிக்கிறது மட்டும் இல்ல, கொஞ்சமாவது ஆராய்ஞ்சு பாருங்க. அது என்ன சொல்லுது, ஏது சொல்லுது. ஏற்கனவே ஒரு வீடியோ இந்த ஜஸ்டின் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி பிச்சு போட்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்த்தோம். குரங்கு கையில மாட்டின பூமாலை என்ன கெதியாகுமோ அந்த மாதிரி அவருடைய அந்த வசனத்தை ரொம்பவே மாய்மாலமாக திரித்து பேசின விஷயத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வேசிகளும் பரிசேயரும் உங்களுக்கு முன்னால பரலோகம் போயிருவாங்கன்னா, அவர் சொல்றாரு, தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிற பாவி ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்கிறாரு. நான் சொன்னேன், தேவ சித்தத்துக்குள்ள பாவி இருக்க முடியாது, பாவமும் செய்ய முடியாது. ஆக்சுவலா இயேசு அங்க என்ன சொல்றாரு? வேசிகளும் ஆயக்காரரும் இவங்கள மாதிரி கிறிஸ்துவ அங்கீகரிக்காம போகல. தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பின்னால செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, உங்களுக்கு முன்னால அவங்க பரலோகம் போவாங்க. ஆமா, எப்பேற்பட்ட பாவியும் தன் பாவத்தை உணர்ந்து கிறிஸ்துவனிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது என்று கிறிஸ்துவை விசுவாசித்து தன் பாவங்களை விட்டு ஆண்டவரை பின்பற்றும் பொழுது எந்த பாவியும் தேவன் மன்னிக்கிறார், பரலோகம் சேர்க்கிறார். இதுதான் சத்தியம். ஆனா இவரு பேசுன அந்த ஸ்லாங் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீ பாவத்துல இருந்தாலும் தேவனுக்குள்ளதான் இருக்கிற, நீ வேசியா இருந்தாலும் தேவனுக்குள்ளதான் இருக்கிற, அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேணாங்கிற மாதிரி அந்த வசனத்தை அப்படி திரித்து மடைமாத்தி பேசுகிறார். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், தயவு செய்து இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஆழ்ந்து தியானித்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you.